வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். காமன்வெல்த் அமைப்பில் இலங்கையை நீக்க திமுக வலியுறுத்தல். கச்சத்தீவை மீட்க கோரி பார்லிமெண்டில் அதிமுக ஆவேசம். மோடிக்கு எதிராக போலீஸ் அதிகாரியின் குற்றச்சாட்டு. ராஜ்யசபாவில் கடும் அமளி. ஆசிரியர் தினத்தில் தமிழகத்தில் உற்சாக கொண்டாட்டம். குருவுக்கு வாழ்த்தும் வணக்கமும் தெரிவித்த மாணவர்கள். விரிவான செய்திகள். காமன்வெல்த் நாடுகள் அமைப்பிலிருந்து இலங்கையை நீக்க இந்தியா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுகவும், கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று அதிமுகவும் பார்லிமெண்டில் வலியுறுத்தின. லோக்சபாவில் பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் மீதான விவாதத்தில் இலங்கை பிரச்சினையை முன்வைத்து திமுக உறுப்பினர் TR பாலு பேசினார். இலங்கையில் இறுதிக்கட்ட போருக்கு பின்னால் தமிழர்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்கள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டிய பாலு 2 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் காணாமல் போயிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழ் பெண்கள் கடத்தப்பட்டு பலாத்காரம் செய்யப்படுவதாகவும் சிறுவர்கள் கொல்லப்படுவதாகவும் TR பாலு குற்றம் சாட்டினார். எனவே காமன்வெல்த் நாடுகள் அமைப்பிலிருந்து இலங்கையை நீக்க இந்தியா நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும், இலங்கையில் நடக்கவிருக்கும் காமன்வெல்த் தலைவர்கள் மாநாட்டில் பிரதமர் பங்கேற்க கூடாது என்றும் TR பாலு வலியுறுத்தினார். அதிமுக MP தம்பிதுரை பேசுகையில், கச்சத்தீவு இந்தியாவின் பகுதியே அல்ல என்கிற ரீதியில் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்த பிரமாண வாக்குமூலம் தமிழர்களின் மனதை புண்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். Give the affidavit, correct that affidavit to say that Kachativ is the part of our Indian territory. That is the only solution. Otherwise, already we know how Sri Lanka is treating our Tamil fishermen community. They are suffering a lot. TR பாலு தம்பிதுரை பேசிய போது பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் வெவ்வேறு பிரச்சனைகளை எழுப்பி சபையின் மைய பகுதியை முற்றுகையிட்டு கோஷங்களை முழங்கினர். இதனால் பொறுமை இழந்த தம்பிதுரை, நம்முடைய பகுதியை நாம் தான் மீட்க வேண்டும், அரசை பதிலளிக்க அனுமதியுங்கள் என்று ஆவேசமாக கூறினார். குஜராத் முதல்வர் மோடிக்கு எதிராக போலீஸ் அதிகாரி கூறிய குற்றச்சாட்டால் ராஜ்யசபாவில் கடும் அமளி ஏற்பட்டது. போலி என்கவுண்டர் வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கும் குஜராத் IPS அதிகாரி வன்சாரா, பாகிஸ்தான் தூண்டிவிடும் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடும் போலீஸ் அதிகாரிகளை முதல்வர் நரேந்திர மோடி காக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். ராஜ்யசபா வியாழனன்று கூடியதும் இப்பிரச்சனையை விவாதிக்க இடதுசாரி கட்சிகள், சமாஜ்வாடி, ஐக்கிய ஜனதா தளம் போன்ற கட்சிகள் வலியுறுத்தின. அதை எதிர்த்து பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் கோஷங்கள் எழுப்பினர். இதனால் கூச்சல் குழப்பம் அதிகரித்து சபையை துணைத் தலைவர் குரியன் 15 நிமிடங்களுக்கு ஒத்திவைத்தார். மீண்டும் சபை கூடிய போதும் இடதுசாரி உறுப்பினர்கள் வன்சாரா பிரச்சினை பற்றி விவாதிக்க வலியுறுத்தினர். அப்போதும் பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் எதிர்ப்பு கோஷங்களை முழங்கினர். ஆனால் இப்பிரச்சினை குறித்து விவாதிக்க துணைத் தலைவர் குரியன் அனுமதி தரவில்லை. அதனால் சீதாராம் யெச்சூரி தலைமையில் இடதுசாரி உறுப்பினர்கள் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். முன்னதாக சபை கூடியதும் ராஜ்யசபா முன்னாள் ஜனாதிபதியும் ராஜ்யசபா முதலாவது தலைவருமான ராதாகிருஷ்ணனின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அவருக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. மறைந்த முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளான ஆசிரியர் தினம் தமிழகம் முழுவதும் பள்ளிகளில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் திருத்தணியில் 1888 ஆண்டு செப்டம்பர் 5 பிறந்தார். ஆசிரியராக பணியாற்றி நாட்டின் ஜனாதிபதியாக உயர்ந்த ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாள் ஆண்டுதோறும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் ஆசிரியர் தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மதுரையில் தினமலர் சார்பில் பல பள்ளிகளில் வாயில் முன் வைக்கப்பட்ட பிரம்மாண்ட பேனரில் மாணவர்கள் ஆர்வமுடன் ஆசிரியர்களுக்கு வாழ்த்தும் வணக்கமும் தெரிவித்து கையெழுத்திட்டனர். மதுரை DVS மெட்ரிகுலேஷன் பள்ளியில் வைக்கப்பட்டிருந்த பேனரில் மாணவ மாணவிகள் ஆசிரியர்களை வாழ்த்தி கையெழுத்திட்டனர். இதேபோன்று அரவிந்தர் மீரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலும் மாணவர்கள் கையெழுத்திட்டு கேக் வெட்டி நினைவு பரிசுகள் வழங்கி ஆசிரியர் தினத்தை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். செகண்ட் மதர்னு சொல்லுவாங்க டீச்சர்ஸ். இப்படிப்பட்ட டீச்சர்ஸ் இன்னைக்கு வாழ்த்துறதுல ரொம்ப பெருமையா இருக்கு. இதை ஏற்படுத்தி கொடுத்த தினமலருக்கு ரொம்ப நன்றி. மாதா பிதாவிற்கு பின்னர் அடுத்தபடியாக உள்ள குருவான ஆசிரியர்களுக்கு அனைவரும் நன்றி பாராட்டும் நாளாக இந்த ஆசிரியர் தினம் உள்ளது. குறிப்பாக மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களும் மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களும் இந்த நாளில் அதிகமாக கௌரவிக்கப்பட வேண்டும். நாடு முழுவதும் மகிழ்ச்சியுடன் ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டு வரும் வேளையில் மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் அரசால் வெகுவாக புறக்கணிக்கப்படுவதாக மாநில பார்வையற்றோர் சங்கத்தினர் வருத்தம் தெரிவித்துள்ளனர். மற்றவர்களைப் போலவே மாற்றுத்திறனாளிகளும் ஆசிரியர் பணியில் சிறந்த முறையில் செயல்பட்டு வருகிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன். துவக்கப்பள்ளி முதல் கல்லூரி வரை சுமார் 2000
ஆசிரியர்கள் மட்டுமே பணிபுரிகிறார்கள் என்பதை வேதனையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த முறை நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தகுதி தேர்வு எழுதியுள்ளார்கள். இந்த தகுதி தேர்வு என்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு சிரமமாக உள்ளது. அரசு இதனை மனத்தில் கொண்டு அவர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு தர முயற்சிக்க வேண்டும். மேலும் மாணவர்கள் ஒழுக்கத்துடன் வளர்வதற்கு அனைத்து பள்ளிகளிலும் நீதி போதனை வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் கேட்டுக் கொண்டனர். நாங்கெல்லாம் படிக்கும்போது நீதி போதனை மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நீதி போதனை வகுப்பே இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்ல. அந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வகுப்பெல்லாம் மறுபடியும் மாணவர்களுக்கு கொண்டு வந்து வாழ்க்கையில நல்ல மானுட மதிப்புகளை எல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கோவை, மதுரை போன்ற திருச்சி, சென்னை போன்ற இடங்களிலும் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு வாழ்த்துகள் தெரிவித்தும் நினைவு பரிசுகள் வழங்கியும் ஆசிரியர் தினத்தை சிறப்பாக கொண்டாடினர். சிரியா மீது அமெரிக்கா போர் தொடுப்பதால் இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா பாண்டியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிரியா நாட்டில் தற்போது உள்நாட்டு போர் நடந்து வருகிறது. டமாஸ்கஸ் நகரில் ரசாயன குண்டுகளை வீசி நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். இதற்கு காரணம் ராணுவமா, பயங்கரவாத சதியா என்ற சர்ச்சை எழுந்துள்ளது. இந்நிலையில் சிரியா மீது ராணுவ நடவடிக்கை எடுக்க அமெரிக்கா மேற்கொண்டுள்ள நிலையை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதற்கு தலைமை வகித்த மாநில செயலாளர் தா பாண்டியன் அமெரிக்காவின் நிலைப்பாட்டால் இந்திய பொருளாதாரம் சீர்குலையும் என்று எச்சரிக்கை விடுத்தார். ஆதிக்க வெறி பிடித்த அமெரிக்க நாடு சின்னஞ்சிறிய சிரியா நாட்டின் மீது பொய்யான புகார்களை கூறி அதன் மீது பாய்வதற்கும் அந்த நாட்டையும் அழித்து ஒழிப்பதற்கும் இப்பொழுது படைகளை கொண்டு போய் அங்கே நிறுத்தி இருக்கிறது. சிரியா மீது போர் தொடுப்பேன் என்று சொன்னவுடனே எண்ணெய் விலை உயர்ந்தது. எண்ணெய் விலை உயர்ந்தது என்று அறிவித்துடன் விமான நிறுவனங்கள் அத்தனையும் 30 விழுக்காடு கட்டணத்தை நேற்றே உயர்த்தி விட்டார். எனவே அது உயர்த்தப்பட்டிருப்பதால் மற்ற பொருள்கள் தானாகவே விலை உயரும். இவைகளால் முழு லாபம் பெறப்போவது அமெரிக்கா தான். இந்த போராட்டத்தோடு மார்க்சிஸ்ட் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்ந்து இன்னும் ஒரு வார காலத்திற்குள் இன்னும் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை சென்னை மாநகரிலே நடத்துவோம். அதற்குரிய அறிவிப்பை உங்களுக்கு முன்கூட்டியே தெரிவிப்போம். அமெரிக்காவின் நிலைப்பாட்டை கண்டித்து உலக நாடுகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விமான விபத்தில் பலியான ராணுவ அதிகாரியின் உடல் 45 ஆண்டுகளுக்கு பின் ஹரியானாவில் உள்ள அவரது சொந்த கிராமத்தில் தகனம் செய்யப்பட்டது. 1968 ஆண்டு பிப்ரவரியில் சண்டிகரிலிருந்து காஷ்மீரில் உள்ள லே பகுதிக்கு இந்திய விமானப்படை விமானத்தில் 102 ராணுவ வீரர்கள் சென்று கொண்டிருந்தனர். ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள டக்கா பனிமலையில் நொறுங்கி விமானம் விபத்துக்குள்ளானதில் ஒருவரும் உயிர் தப்பவில்லை. சம்பவம் நடந்தபோது 28 வயது ராணுவ அதிகாரியாக இருந்த ஜக்மைல் சிங்கின் சடலம் கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி விபத்து நடந்த பனிமலை பகுதியில் மீட்கப்பட்டது. அவரது உடல் புதனன்று ஹரியானா மாநிலம் ரேவாரி மாவட்டத்தில் உள்ள மீர்பூர் கிராமத்துக்கு கொண்டு வரப்பட்டு முழு ராணுவ மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. साल के बाद सर्वकेसरी जगमाल सिंह की डेड बॉडी मिली मेरे पिताजी की। मैं बहुत खुश हूं क्योंकि सौभाग्य की बात है जो आज मैं उनके अपने हाथ से उनका अंतिम संस्कार कर रहा हूं. விமான விபத்தில் பலியான 102 ராணுவ வீரர்களில் ஜக்மைல் சிங் உள்ளிட்ட 5 பேரது உடல்கள் மட்டுமே இதுவரையில் மீட்கப்பட்டுள்ளன. ஜக்மைல் சிங்கின் இறுதி ஊர்வலத்தில் ஒட்டுமொத்த கிராமமே திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர். கொல்லிமலை வனப்பகுதியில் அரிய வகை தேவாங்கை பிடித்து விற்க முயன்ற 4 பேர் கைது செய்யப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை வனப்பகுதியில் வனச்சரகர் கனகரத்தினம் தலைமையில் 4 வனக்காவலர்கள் மலையடிவாரம், காரவள்ளி, நடுக்கோம்பை பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது நடுக்கோம்பை பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த 4 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் 4 பேரும் தேவாங்கை பிடித்து விற்க முயன்றது தெரியவந்தது. அவர்கள் 4 பேரையும் வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து அவர்களிடம் இருந்த தேவாங்கை கைப்பற்றினர். மாவட்ட வன அலுவலருக்கு கிடைச்ச ரகசிய தகவல் பிரகாரம் நாங்கள் கொல்லிமலையில காரவள்ளி செக் போஸ்ட்ல இருந்து கொல்லிமலை ரோட்ல பணிக்கு வந்து மேற்கொள்ளும் போது மேற்கொள்ளி 4 நபர்கள் கொள்ளையடிச்சுக்காரவங்க வந்து இந்த தேவாங்க பிடிச்சு விற்பனைக்காக வெளியூருக்கு எடுத்து சென்றாங்க. அவங்களை கைது செய்து விசாரிக்கும் போது அவங்க வந்து இதை விற்பனைக்காக வெளியூருக்கு எடுத்து செல்றதா சொன்னாங்க. இது மாதிரி நடவடிக்கையில் ஈடுபட்டவங்க கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது மேலும் தீவிர மேற்கொள்வோம். கைது செய்யப்பட்ட 4 பேரும் நாமக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் நாமக்கல் கிளை சிறையில் அடைத்தனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நகராட்சியில் மக்கள் நலத்திட்டங்கள் முறையாக செயல்படுத்தாமல் வரிப்பணம் வீணடிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கீழக்கரை நகராட்சி பகுதியில் 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 3 கழிப்பறை கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன. கழிப்பறை கட்டடங்கள் முழுமையாக கட்டி முடிக்காமலும் முறையாக பராமரிக்காத நிலையில் கட்டட பணியும் நிறைவடையாத நிலையில் உள்ளது. இந்நிலையில் இந்த பகுதியில் கழிப்பிடம் கட்டுவதற்கு மீண்டும் 58 லட்சம் ரூபாயை நகராட்சி நிர்வாகம் ஒதுக்கீடு செய்துள்ளது. இதனால் அதிருப்தியடைந்த அப்பகுதி மக்கள் தங்களுடைய வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாகவும் அரசு மக்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் புகார் தெரிவித்தனர். வீணாக்கி அதுக்கு பணத்தை சம்பாதிக்கணும் அவசியம் கிடையாது. அந்த பணத்தை வச்சு ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம், ஏதாவது வசதி பண்ணலாம். தேவையில்லாம இது என்னத்துக்கு, மறுகட்சி என்னத்துக்கு, அவசியம் இல்ல. அதெல்லாம் நிப்பாட்டிருங்க. பாதி வேலையோட நிக்கிது. இன்னும் கதவு போடல, கழிப்பறி வைக்கல, மேல இன்னும் பூசல. அது பூசினாலே நிக்காது. இன்னும் ஒரு 5 வருஷத்துல அது கீழே உடைஞ்சு விழுந்துரும். இன்னும் ஒரு வேலையுமே சரிவர அதுல பாக்கல. திரும்பவும் இதை பாக்குறதுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்களா, அது பார்க்க கூடாது. அது அந்த பணம் வேஸ்ட் தான். முதல்ல ஏற்கனவே கொடுத்த பணத்துக்கு அந்த வேலையை சரிவர பார்த்து தந்தாலே போதும். மேலும் நகராட்சி முழுவதும் குப்பைகள் நிறைந்தும் சாக்கடைகள் நிரம்பி வழிந்தும் சுகாதார கேடு ஏற்பட்டுள்ள நிலையில் அவற்றை சரி செய்ய நகராட்சி நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் மக்களின் வரிப்பணம் தேவையற்ற திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்வது கண்டிக்கத்தக்கது என கீழக்கரை மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு சில பகுதிகளிலும் சுகாதார சீர்கேடு, குப்பை கூலங்கள் தேங்கி இருந்து வருகிறது. அந்த குப்பை கூலங்களை எடுப்பதற்கும் சரியான முறையில் பராமரிப்பு பண்ணாம இருக்காங்க, தூய்மை பண்ணாம இருக்கிறாங்க. இது நகராட்சி நடவடிக்கை எடுக்கும்படி மிக தாழ்மையுடன் வேண்டுகிறேன். மக்கள் நலனை கருத்தில் கொண்டே திட்டங்கள் செயல்படுத்த வேண்டுமே தவிர வரிப்பணத்தை வீணடிப்பது போன்ற திட்டங்களை கைவிட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். காலி பணியிடங்களை நிரப்புவது, பணிமூப்பு பட்டியலை வெளியிடுவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 23ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக புதுச்சேரி அரசு மருத்துவமனை செவிலியர்கள் அறிவித்துள்ளனர். புதுச்சேரி சுகாதார ஊழியர் சம்மேளனம் சார்பில் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் வியாழக்கிழமை அன்று 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அரசு மருத்துவமனை முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் 100கணக்கானோர் கலந்து கொண்டனர். நோயாளிகளின் கவனிப்பு படியை உடனடியாக வழங்க வேண்டும், ஒப்பந்த பணியாளர்களை நிரந்தரமாக்க வேண்டும், செவிலியர்களுக்கான பணிமூப்பு பட்டியலை வெளியிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை போராட்டத்தின் போது வலியுறுத்தினர். 12 வருஷத்துக்கு மேலாக ஊழியர்களை எடுத்து வைத்து ஒரு கான்ட்ராக்ட்லயே அவர்களை வேலை வாங்கி கொண்டிருக்கின்ற அவலம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களை ரெகுலர் செய்யணும். அடுத்ததாக எந்த ஒரு அரியர்ஸ் நிலுவைத் தொகை வந்தாலும் அதை முழுதாக தராம 40, 30, 30 என்று பிரித்து தருகிறார்கள். அதனால அதையும் நாங்க முழுமையாக தரணும். தங்களுடைய கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாவிட்டால் வரும் 23ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் செவிலியர்கள் அறிவித்தனர். வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் வெப்பச்சலனம் காரணமாக தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்தார். அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் வெப்ப சலனத்தின் காரணமாக இடியுடன் கூடிய மழையை நாம் எதிர்பார்க்கலாம். அதாவது வெள்ளூர், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதியில் மழை வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. செப்டம்பர் 7ஆம் தேதி ஆந்திராவை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மேலடுக்கு சுழற்சி உருவாகும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் ரமணன் தெரிவித்தார். தங்கத்தின் விலையில் வியாழக்கிழமை அன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 22,568 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 1 கிராம் தங்கம் 2,821 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் 90 காசுகள் குறைந்து 1 கிராம் 59 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்கப்பட்டது. பார் வெள்ளியின் விலை 55,805 ரூபாயாக இருந்தது. இளம்பெண்ணை கடந்த 9 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பாலியல் பலாத்காரம் செய்த தந்தையும் மகனும் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் உத்தரப்பிரதேசத்தை உலுக்கியுள்ளது. உத்தரப்பிரதேச முதல்வர் அகிலேஷ் யாதவ் ஒவ்வொரு திங்களன்றும் மக்களிடம் குறை கேட்டு வருகிறார். முகாமுக்கு வந்த லக்னோவைச் சேர்ந்த 25 வயது இளம்பெண் தன்னை தந்தையும் அண்ணனும் சேர்ந்து கடந்த 9 ஆண்டுகளாக பலாத்காரம் செய்வதாக திடுக்கிடும் குற்றச்சாட்டை கூறினார்.
அது பற்றி தாயிடம் சொன்னபோது குடும்ப விவகாரத்தை வெளியில் சொல்லக்கூடாது என்று கூறி தன் வாயை அடைத்ததோடு தந்தை மற்றும் அண்ணனின் தகாத செயலுக்கு உடந்தையாகவும் இருந்ததாக குற்றம் சாட்டினார். முதல்வர் அகிலேஷ் உத்தரவுப்படி போலீசார் துரித கதியில் விசாரணை நடத்தி தந்தை, தாய், மகன் மூவரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். दोनों इसके शारीरिक शोषण अभी आज के समय में 25 साल की हो गई, 9 साल हो गए पूरे इसके साथ इसके भाई और बाप शारीरिक शोषण। आज ये जनता दरबार में एप्लीकेशन लेके गई, वहाँ से फिर पीएम से भी उस एप्लीकेशन को हमको सुबह किया, तुरंत इसके लोगों ने एक्शन लिया, इसके भाई, पिता और माता को सबको अरेस्ट किया, मुकदमा दर्ज कर दिया। முறை தவறிய தந்தை சகோதரனால் பலமுறை கர்ப்பம் தரித்த அந்த இளம்பெண் பலமுறை கருக்கலைப்பு செய்திருக்கிறார். கருக்கலைப்பு ஆபரேஷன் மற்றும் மருந்து மாத்திரைகளால் ஏற்பட்ட பக்க விளைவால் சிறுநீரகங்கள் பாதிப்புக்குள்ளாகி சீரழிந்து போன அபலை பெண்ணை பற்றித்தான் உத்தரப்பிரதேசத்தின் மூலை முடுக்கெல்லாம் தற்போது பேசப்படுகிறது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.